வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவர் ஜெகதீசன் சொல்லக்கூடிய ஒரு நபர். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆரம்ப கட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக டிவி விவாதங்கள்ல கலந்து கொண்டு பேசியவர். அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசிய நபர். ஒரு சிறந்த பேச்சாளர். இன்னும் சொல்ல போனா ஆதாரப்பூர்வமா வரலாற்று ரீதியாக சில விஷயங்களை பேசுறதாகட்டும், கருத்தாக பேசுறதாகட்டும், இதுலெல்லாம் ஜெகதீசன் ஒரு தனித்துவமான ஒரு நபர். அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த நபர் நேற்றைய தினம் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. முழுக்க முழுக்க அபத்தம் நிறைந்த பேட்டி. முன்னுக்கு பின் முரணாக, ஒரே பேட்டியிலே முன்னுக்கு பின் முரணாகவும் பேசுகிறார். இது சமூக ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இதுல ஜெகதீசன் அவர்கள் பேசுவது சரிதானா? உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுக்குள்ளாடி இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறதா? அல்லது புஷி ஆனந்த் அவர்கள் அவர் இப்படிப்பட்ட அவர் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட நபரா, அவர் காசு வாங்கினார்லாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் அப்படிப்பட்ட உண்மைதானா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு ஸ்டார்ட் பண்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினராக, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வரக்கூடிய நான் அதே மனநிலையோடு உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவா பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஜெகதீசனுடைய கருத்துக்களுக்கு நம்ம மாற்றுக்கிறது சொல்லல. எனக்கு தவறுன்னு படக்கூடியதை தவறுன்னு சொல்லுவோம், சரின்னு படக்கூடியதை சரின்னு சொல்லுவோம். அந்த ஒரு மனநிலையில தான் நம்ம இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அண்ணன் ஜெகதீசன் அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் நமக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. முதல் மாற்று கருத்து அப்படின்னா, நீங்க ஒரு சமூக ஊடகங்கள்ல பிரபலமான நபர் கிடையாது. செய்தி ஊடகங்கள்ல, பத்திரிகைகள்ல பேசக்கூடிய நபர். உண்மையிலேயே உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேல இது மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு இது மாதிரி அநியாயம் நடந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அந்த டைம்ல வெளிப்படுத்தி இருக்கலாம். இல்ல நீங்க வெளிப்படுத்துறதா இருந்தா கூட நீங்க செய்தி ஊடகங்கள்ல பேசலாம். ஆனா திட்டமிட்டே ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறங்கிற பேர்ல நீங்க இந்த இன்டர்வியூவை கொடுத்துருக்கீங்க. ஆனா அந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் எதிராகவே விஷம கருத்தை பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேனல். நான் பார்த்து அதனுடைய ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தேன். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அப்போ தமிழக வெற்றி கழகத்துல உங்களுக்கு பொறுப்பு பதவி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதிரணியோடு கைகோர்க்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கீங்க. அதுதான் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய முதல் தவறு அப்படிங்கிறத நான் இப்போ சுட்டி காட்டுறேன். ரெண்டாவது, நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாகவே பேசுறீங்க. உதாரணமா நீங்க சொல்றீங்க, என்ன அவங்க தான் கூப்பிட்டாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு முதல்ல வெளியான அந்த செய்தி தொடர்பாளர்கள் பட்டியலில் என்னுடைய பேர் இருந்துச்சு, என்ன செய்தி தொடர்பாளராக ஆக்குனாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க அதே வீடியோல சொல்றீங்க, என்ன புறக்கணிச்சாங்க, என்ன கண்டுக்கல, என்ன ஒதுக்குனாங்க அப்படின்ட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஜெகதீசன் சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு ஆளுமை, அவரிடம் இருக்கக்கூடிய ஆளுமை திறன், அவரிடம் இருக்கக்கூடிய பேச்சாற்றல், அவரிடம் இருக்கக்கூடிய சிந்தனை திறன், இதை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தணும்னு நினைச்ச காரணத்தினால தானே ஜெகதீசனை நாடினார்கள். ஜெகதீசனை தாண்டி இந்த நாட்டுல மக்கள் இல்லையா? ஜெகதீசனை தாண்டி இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல அல்லது செய்தி ஊடகங்கள்ல பேசக்கூடிய நபர்கள் இல்லையா? கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஆள் இல்லாமலா இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஜெகதீசன் சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு வாய்ப்பு அளித்தாங்களா இல்லையா? அதை நீங்க உண்மையிலே நன்றியோடு நினைவு கூறணுமா வேண்டாமா? ஜெகதீசன் நீங்க பேசும்போது சொல்றீங்க, நான் ஒரு மாநில கட்சியில இருந்தேன், ஒரு தேசிய கட்சி பேர்லாம் சொல்றீங்க, அந்த மாதிரி கட்சி எல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. சரி, இருந்திருக்கீங்க. நீங்க செய்தி ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல பேசியிருக்கேன், இன்டர்வியூ கொடுத்திருக்கிறேன், அரசியல் விமர்சகரா இருந்திருக்கிறேன்னு சொல்றீங்க. பெருசா நான் உங்களை பார்த்தது கிடையாது. நான் செய்திகளை, சமூக ஊடகங்களை, அதே மாதிரி விவாத நிகழ்ச்சிகள்லாம் மேக்சிமம் பார்க்கக்கூடிய நபர் தான். ஆனா நான் உங்களை பெருசா அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒரு நபராக நீங்க இருந்து பேசிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை இந்த தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியது, ஒரு முகமாக அறிமுகப்படுத்தியது. இன்னும் சொல்ல போனா, தளபதிக்கு எந்த அளவுக்கு தளபதி எல்லாருக்கும் தெரியுமோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு முகமாக, கட்சியினுடைய முகமாக உங்களை வெளிப்படுத்தியது தமிழக வெற்றி கழகம் தானே. அந்த நன்றி விசுவாசம் உங்களிடம் இருந்ததா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். தளபதி இருக்கிறார், அதுக்கப்புறம் புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள், ஆதவ அர்ஜுனா இருக்கிறார்கள், ஆரோக்கியசாமி இருக்கிறார், தேர்தல் வகுப்பாளராக இருக்கிறார், இன்னும் பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க. யாருன்னு யாருக்குமே வெளியே தெரியாது, பெருசா பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஜெகதீசன் சொல்லக்கூடிய ஒரு நபர், புதிதாக இணைந்தவர், அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அதை நீங்க சரியாக பயன்படுத்தல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, கட்சியினுடைய அந்த மீடியா லாபிய நீங்க மட்டும்தான் அப்படிங்கிறது மாதிரி உருவாக்குவதற்கான முயற்சி செஞ்சிருக்கீங்க. அது யார் கூட சேர்ந்து? ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியரோன சேர்ந்து நீங்க செஞ்சிருக்கீங்க. அதன் காரணமாக தான் உங்களை ஓரங்கட்டி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது,
நீங்க கட்சியினுடைய உள் விவகாரங்களை, கட்சியினுடைய உள்ள பேசக்கூடிய விஷயங்களை எடுத்து இந்த ஜான் மில்டன், இந்திரகுமார் தேரடி மாதிரியான ஆப்போசிட் கேங்குக்கு நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. இதை வந்து நான் பொதுவா சொல்ல, இது வேற யாரோ சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல, உங்களுடைய வாயாலே நீங்க வெளிப்படுத்துறீங்க. நீங்க தான் சொல்றீங்க, ஒரு ஊடகவியலாளர் என்கிட்ட சொன்னாரு, நடிகையை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கு, ஒரு வருஷமாயும் உங்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதாக அந்த வீடியோல பேசுறீங்க. அந்த ஊடகவியலாளர் யார்? உங்களோட ஒரு ஊடகவியலாளர் சொன்னார் இல்லையா, நடிகையை பார்ப்பதற்கு நேரம் இருக்கு, ஒரு வருஷமா நீங்க இருக்கீங்க, உங்கள்ட்ட பார்ப்பதற்கு நேரம் இல்லையாங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னானே, அவன் யார்? அதை சொல்லுங்க. சொல்லுங்க. நான் இருக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு உறுப்பினராக, நான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாள் நிர்வாகிகள் எத்தனையோ பேர் நாங்க கூட இருந்தவங்க தெரியும், திமுகவை சேர்ந்த எத்தனையோ பேர் தெரியும். ஆனா ஒருத்தன் என் முன்ன வந்து நின்று உன் தலைவனுக்கு நடிகையை பார்க்க நேரம் இருக்கு, ஒன்ன பார்க்க நேரம் இல்லையான்னு என்கிட்ட கேட்க மாட்டான். கேட்பதற்கான தைரியம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அதற்கான இடத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இன்னொரு ஊடகவியலாளர் உங்ககிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறாருன்னு சொன்னா அதற்கான இடத்தை வைத்து கொடுத்தது ஜெகதீசன் தான். அதனாலதான் கேட்க முடிஞ்சது. அப்படின்னா ஜெகதீசன் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை நிரூபணமாகுது. நீங்க கட்சிய விட்டு கொடுக்குறீங்க, தளபதியை விட்டு கொடுத்து பேசுறீங்க, அதனால சகஜமா அவனும் உங்கள்கிட்ட பதில் கேட்கிறான். நடிகையை பார்ப்பதற்கு நேரம் இருக்கு, உங்களை பார்க்கறதுக்கு எங்க நேரம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதான் நிதர்சனமான உண்மை. சரியா? அடுத்து ரெண்டாவது விஷயம், நீங்க என்ன பேசுறீங்கன்னா, தளபதி அவர்களை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை அப்படிங்கிறீங்க. அது ஒரு பொய். நீங்க வந்து ஆதவர்ஜுன் அவர் நடத்தினா அம்பேத்கர் நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கிட்டீங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் வெளி வந்துச்சு, அது ஓகே. நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறீங்க. அதை புஷி ஆனந்த் தடுத்தார் அப்படின்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், தளபதி உங்களை பார்க்கணும்னு நாடிட்டா, முடிவு பண்ணிட்டா, அது புஷி ஆனந்த் அவர்களால் தடுக்க முடியுமா? ஆதவர்ஜுன் அவர்களால் தடுக்க முடியுமா? அல்லது அவரை ஜான் ஆரோக்கியசாமியால் அவர்களால் தடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா அவர் தளபதி தானே டிசிஷன் மேக்கர். அப்ப அவரு பார்ப்பதற்கு நினைச்சிருக்கலாம், அவரை பார்க்கணுங்க, பேசணும்னு நினைச்சிருக்கலாம். பட் அதற்கான வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கலாம். ஆனா அதை பொறுமையாக கூட அணுகுவதற்கு உங்களால முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட பக்குவம் நிறைந்த நபராக இருந்திருக்கீங்க? பேசும்போது அவ்வளவு பக்குவமா பேசுவீங்க, ஆனா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுல நீங்க இவ்வளவு கோட்டை விட்டுருக்கீங்களே அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது, நீங்களே வெளிப்படுத்துறீங்க, மாநாடு சம்பந்தமா நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சில தவறுகள் இருந்துச்சு, அதை கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க. அதற்கு பிறகும் உங்களை கடந்த ஜனவரி வரையிலும் உங்களை என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல, மக்கள் மேடை மாதிரியான நிகழ்வுகள்ல கலந்து கொள்ள செய்தாக அப்படிங்கிறீங்க. அதற்கு பிறகு ஆதவர்ஜுனா இவங்களுக்கு எல்லாம் போஸ்டிங் போடக்கூடிய நேரத்துல என்ன அழைக்கல, ஆனா எனக்கு போஸ்டிங்கும் தரல அப்படிங்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தான் ஆல்ரெடி கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல இருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? உங்களை கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் வச்சிருக்காங்க. நீங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வேலையை பார்க்கறீங்க, டிவியில லாபி பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய விசுவாசத்தை நீங்க கட்சிக்கு காமிச்சிருக்கணும். ஆனா நீங்க காமிக்காம எதிர்கட்சிக்கு காமிக்கும் போது எப்படி உங்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும், எப்படி உங்களுக்கு பதவி வழங்கப்படும்? ஆனா அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு இந்த பொறுப்பு தாரோம், இந்த பதவி தாரோம்னு சொல்லி யாருமே உங்களை அழைக்கல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு கட்சியினுடைய முகமாக உங்களை வெளிப்படுத்துறாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது சரி வாய்ப்பு வரட்டு, அது வரையிலும் நம்ம காத்திருப்போம், அது வரையிலும் வேலை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா நீங்க அதுக்கப்படியும் அதற்கு பிறகும் சில குளறுபடிகளை செய்றீங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டது, அதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, திரும்ப திரும்ப நீங்க அதை செஞ்சதுனால உங்களை புறக்கணித்தார்கள். நான் கூட இந்த சம்பவம் இதை அறியல, ஆனா சமீபமா உங்களுடைய வீடியோக்களோ உங்களுடைய செய்திகளோ உங்களுடைய பேட்டிகளோ வராத பட்சத்துல நாம வந்து தலைமையில ஒரு ஜஸ்ட் நண்பர் ராம்குமார் தான் கூப்பிட்டு பேசுறோம். ராம்குமார் அவர்கிட்ட பேசுவேன், என்ன ராம்குமார் இப்படி இவரை வந்து இப்ப காணலுமே அப்படின்னு சொல்லும்போது அவர் மேல சில குற்றச்சாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெளிப்படையா எதுவுமே பேசல. அதே மாதிரி தளபதியும் வந்து உங்களை முதல்ல மன்னிச்சிருக்கிறார், அதுக்கு பிறகு நீங்க இப்படிதான் தெரிஞ்சோன்னு உங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அதுதான் தளபதியினுடைய கண்ணியம், தலைவருடைய அழகு, அவருடைய மனநிலை என்னன்னு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா உங்களை நடவடிக்கை எடுத்து நீக்கி உங்களை அவமானப்படுத்தி இருக்க முடியும். ஆனா அதை செய்யல. ஏன் செய்யலன்னா, ஒரு வருஷம் நம்ம கட்சிக்காக உழைச்சிருக்கிறார். ஒருவேளை அவர் இப்படி இருந்திருக்கலாம், அவர் ஒருவேளை மாறலாம், அவருடைய எண்ணம் மாறலாம், அவருடைய நிலைப்பாடு மாறலாம், மாற்றம் வரலாம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை அவங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணுமா வேண்டாம்? ஆனா நீங்க இல்லை. நீங்க வந்து இப்போ அதை வந்து தவறாக வந்து இன்னைக்கு வந்து நின்று பேசிட்டு இருக்கீங்க. சரி, ரெண்டாவது நீங்க சொல்றீங்க
உங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த கட்சிக்குள்ள முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் வரது மாதிரி இருக்குது, இவங்களை வந்து புஷி ஆனந்த் அவர்கள் தடுக்கிறார்களா அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஆமா அப்படிங்கிறீங்க. என்கிட்டயே நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, நாங்களும் வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு கதையை சொல்றீங்க. அவங்க வந்து பொருளாதார பணம் செலவு பண்ணுவாங்க. நான் வந்து ஜானவரைக்க சமிட்ட பேசினேன், அப்ப அவர் சொன்னார் இங்கெல்லாம் வரது வந்து நமக்கு த்ரெட்டனா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா நான் வந்துட்டு சொன்னேன், பணம் செலவு பண்ணுவாங்க. ஒரு மாவட்ட செயலாளரால் எவ்வளவு செலவு பண்ண முடியும், சாதாரண ரசிகர்களால் என்ன செலவு பண்ண முடியும், அப்ப பணம் செலவு பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லி பேசுறாரு. யாரு? நம்முடைய ஜெகதீசன். இங்கதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஒருத்த முன்னாள் எம்பி, ஒரு முன்னாள் அமைச்சர் அல்லது முன்னாள் எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாம் எந்த கட்சியில இருந்து வரணும்? திமுக, அதிமுக, காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள்ல இருந்து வரணும். இப்போ முன்னாள் எம்பி அப்படிங்கிறதுக்காக யாரை வேணா எடுத்துட முடியுமா? முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறதுக்காக யாரை வேணா எடுத்துட முடியுமா? அவருடைய பேக்ரவுண்டை வந்து செக் பண்ண வேண்டாமா? அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்கள் என்ன அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத செக் பண்ண வேண்டாமா? காசு இருந்தா உடனடியாக கட்சியை வித்துற முடியுமா? நீங்க பேசக்கூடியது அப்படிதான் இருக்கு, பேசக்கூடியது அப்படிதான் இருக்குது. தளபதி தலைமை ஒரு முடிவுல இருக்கு. இத்தனை வருஷம் நான் கட்சி ஆரம்பிப்பேனே தெரியாது, ஆனாலும் எனக்காக நின்ன ஒருத்தனுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்தே ஆகணும். அவன் தான் மாவட்ட செயலாளர், அவன் தான் ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல காசு இருக்கு, பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய கட்சி வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட முடியுமா கட்சிய? அதே வீடியோல லாஸ்டா என்ன சொல்ல வரீங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் பொறுப்புகளை கொடுத்தார்கள், நிறைய பேர் அப்படி பணம் கொடுத்துருக்காங்க, எனக்கும் ஒருத்தர் சொன்னாரு, என்கிட்டே பேசினாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதாவது முதல்ல சொல்றீங்க இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு பண்ண முடியாது, விஜய் அவர்கள் வந்து பப்ளிக் நிகழ்ச்சிக்கு வந்தா அவரை வர வைக்கிறதுக்கு அதுக்கான தேவையான போஸ்டர் பிளக்ஸ் எதுக்குமே காசு செலவு பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க அதே தான் ரெண்டாவது சொல்றீங்க அங்க வந்து இங்க காசு கொடுத்து பொறுப்புக்கு வந்தாங்க. நான் சொல்றேன், இங்க சாதாரணமானவர்கள் தான் பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, சாதாரணமானவர்கள் தான் மிகப்பெரிய பதவிகளுக்கு வந்திருக்கிறாங்க. பணம் எல்லாம் ரெண்டாவது விஷயம். நாங்க எல்லாம் எங்க மாவட்டத்திலே எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். மாவட்ட நிர்வாகிகள் 15 பேர்ல எல்லாருமே கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள், தளபதிக்காக உழைக்கக்கூடியவர்கள். பணம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக இல்லை. ஆனா அதே நேரத்துல அதை பார்த்திருக்கிறாங்க. பணத்தோடு இருந்தாலும் கட்சிக்காக யார் இருப்பார்களோ, ஏற்கனவே கட்சிக்காக தளபதிக்காக யார் இருந்தார்களோ அப்படிப்பட்ட நபர்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த கட்சி அப்படிதான் உருவாக்கப்பட்டது. ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவதற்காக ஏற்கனவே தனக்காக இருந்த ஒரு கூட்டத்தையும் அதோடு சேர்த்து உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நோக்கத்தோடு வரக்கூடியவர்களை ஒன்றிணைச்சு ஒரு அரசியலை செய்யணும்னு தான் நடத்துறாங்களே தவிர, நான் முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, காசு இருக்கு, பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து உடனடியாக எல்லாம் இந்த அரசியல்ல குதிச்சிட முடியாது. ஏன் நான் இருக்கிறேன், என்கிட்ட எத்தனையோ நபர்கள் பேசியிருக்கிறாங்க. மாட்டு கட்சியில மிக முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லது பொறுப்பை இழந்து இருக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க. பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, அண்ணா நான் வருவேன், எனக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் பொறுப்பு வாங்கி தந்துருங்க. அண்ணா நான் வரேன், எனக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு அணியினுடைய அமைப்பாளர் வாங்கி தந்துருங்க. அண்ணா நான் வரேன், உங்க கட்சிக்கு வரேன், எனக்கு நான் மாநில பொறுப்பில் இருக்கிறேன், எனக்கு ஒரு மாநில பொறுப்பு வாங்க அப்படிங்கிறான். ஸோ இதை நம்மள்ட்ட சொல்லும் போது நம்ம ஒரே வார்த்தை, அதெல்லாம் முடியாது. கட்சிக்கு உள்ள விசுவாசியா வா, நாளைக்கு உனக்கு பொறுப்பே இல்லைன்னாலும் கட்சிக்காக உழைப்பியா வா அப்படின்னா வாங்க. நீங்க உங்களுடைய உழைப்பை பார்த்து, உங்களுடைய தரத்தை பார்த்து, உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுங்கிறத தலைமை முடிவு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நான் இந்த கட்சிக்குள்ள வரும்போதும் அப்படிதான். அன்னைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த அருமை சகோதரர் சபின்ட்ட பேசணும், இப்படி நான் வந்து இந்த கட்சிக்குள்ள வர்றதுக்கு இருக்கிறேன், நான் அப்ப இன்னொரு கட்சியினுடைய மாநில பொறுப்புல தான் இருக்கிறேன் அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், அண்ணா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்த உடனே பொறுப்புகள் தர முடியாது அப்படின்ட்டாங்க. நான் சொன்ன பிரச்சனை இல்லை, நான் பொறுப்புக்காகவோ பதவிக்காகவோ வரல, ஒரு மாற்று அரசியலை மையப்படுத்தி வாரோம், மக்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாரோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்களை நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஒரு கட்சி வந்து மக்களுக்கு சேவை செய்யும் போது உண்மையிலே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அதனால நான் உங்களுடைய இணைவதற்கு தயார். பொறுப்பு பதவிகள் எனக்கு பணியை பார்த்து நான் எப்படி இருக்கிறேங்கிறத பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த ஸ்டாண்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்த உடனே ஒரு பொறுப்பும் பதவியும்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு பல பேர் அப்படிதான் பேசி வராங்க. இப்ப எங்கள்கிட்ட பேசுனது மாதிரி தானே ஜெகதீசன் பேசுவாங்க. அப்ப இந்த டிமாண்டை வைக்குமா அங்க எப்படி யார் ஏத்துக்க முடியும்? முடியாது. பொறுப்பு வேணாம், பதவி வேணாம், இந்த கட்சிக்காக வரேன், மக்களுக்காக உழைக்கிறேன், தளபதிக்காக உழைக்கிறேன் சொல்லி கேட்டு எந்த கட்சியிலிருந்து எவ்வளவு பெரிய நபர்கள் இங்க உள்ள வந்தாலும் அவர்கள் பட்டார்கள். ஆனா பொறுப்பு பதவிகளை டிமாண்ட் பண்ணி இங்க வரக்கூடிய யாரையுமே இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதான் உண்மை. இது மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே கட்டமைப்பு பலமாக இருக்கிறது.
கட்டமைப்பு இல்லாத கட்சியில வேணா உங்களை மாதிரி ஆட்களை எடுத்து போட்டு ஏதாவது பண்ணலாம். ஆனா இங்க அதற்கான தேவை கிடையாது. நீங்க சின்ன பிள்ளைங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அரசியலை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. தெளிவான கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சிக்கு அப்படிப்பட்ட நபர்கள் தேவையில்லை அப்படிங்கிறதான் தலைமையினுடைய ஒரு இது. அதை தாண்டி எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். அதை தாண்டி பொறுப்பு பதவியெல்லாம் ஆசை இல்லாமல் வருவாங்க. அவங்களுடைய உழைப்பார்கள். அவருடைய உழைப்பை பார்த்து தலைமை என்ன கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து நீங்க தேர்தலாம் பத்தி ரெண்டாவது விஷயம் பேசுறீங்க. இன்னொன்னு மிக முக்கியமா பேசுறீங்க. இந்த கட்சியினுடைய ஹீரோ புஷி ஆனந்த் அவர்கள். இந்த கட்சியினுடைய டைரக்டர் ஜான் ஆரோக்கியசாமி. தளபதி விஜய் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய வன்மம். அவ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட தான் கட்சிக்குள்ள நீங்க இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்களா? தளபதியினுடைய சூழல் உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு. சாதாரணமா உங்களை என்ன மாதிரி மாசம் 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர் கிடையாது. அவருடைய வருமானம் ஒண்ணு. அதை தாண்டி அவரை நம்பி அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமும் அதான் இருக்கு. அப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான சக்சஸுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவருடைய தொழில அவர் ரொம்ப சின்சியரா இருந்ததுதான். அப்ப அவர் கடைசி படம் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு வந்துட முடியுமா? அப்ப அதையும் அவர் தெளிவாக இது பண்ணும். ஷூட்டிங் முடிஞ்சாச்சுன்னா ஷூட்டிங் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் இருக்காதா? சரி, அது ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நேரத்துக்கு களத்துல தரையில நின்றணுமா? கட்சியினுடைய பேக்ரவுண்ட்ல எந்த வேலைகளும் பார்க்க வேண்டாமா? தொடர்ந்து டெய்லி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த கட்ட பணிகள் தொடர்ந்து தலைமையில நடந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து யார் இயக்கி கொண்டிருக்கிறார்கள்னா தளபதி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு அவர் இன்னும் முழுமையாக கட்சிக்குள்ள இறங்கல. இது தன்னுடைய கட்சின்னு அவர் இதுவரைக்கும் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்களே. உங்களுக்கு தெரியுமா அவரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நபர் சும்மா தன்னுடைய கட்சின்னு இதை ஃபீல் பண்ணாமலாம் இருக்கிறாங்களா? இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்களா? ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எதேச்சாதிகாரத்தோடு இருக்கக்கூடிய பிஜேபி அதனாலதான் எதிர்க்கிறாரா? அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக சர்வாதிகாரத்தோடையும் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அவருடைய சொந்த கட்சிங்கிற எண்ணம் இல்லாம தான் எதிர்த்து கொண்டிருக்கிறார்களா? என்ன பேசுறீங்க ஜெகதீசன் அவர்களே? என்ன பேசுறீங்க? ஏதாவது தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இன்னொன்னு போற போக்குல அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அதே மாதிரி தீர்மானம் எழுதி கொடுத்துட்டவங்களை புறக்கணிச்சிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? குரோக்கு ஒரே வெப்சைட்ல போட்டா செய்தி போட்டா எனக்கு இதனுடைய தீர்மானம் வேணும்னு இப்படி நம்ம வாயால சொன்னாலே அது தீர்மானம் எழுதி தரும். அப்படிப்பட்ட டெக்னாலஜி உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நபர் நமக்கு தேவையா? சில பேரை பயன்படுத்துறதுக்கு அழைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. ஐயநாதன் மாதிரியான ஆட்கள் அவங்களுடைய அந்த அதிக பிரசங்கித்தனம் அதிபுத்திசாலித்தனத்தை காமிக்கும் போது அவர்கள் சரி வராது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீங்க ஒரு வருஷம் இருந்தீங்க. நீங்க ஒரு வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா புஷி ஆனந்த் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் அவர் தான் உங்களுடைய எல்லாருமே டார்கெட். அவரை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து உடைச்சி எறியணும். ஏன்னா ஒரு விசுவாசமிக்க நபராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். யாரையுமே நம்ப முடியாது. உண்மையிலே சொல்றேன், யாரையுமே நம்ப முடியாது. நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? அப்ப அவரு ஒரு முழுமையான விசுவாசியாக இருக்கிறார். தளபதியினுடைய சொல்ல போனா கட்சியினுடைய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர் வரைக்கும் யாரு அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் இருக்கு. யாரு அப்படின்னு தெரியும். அப்படிப்பட்ட நபரை ஒதுக்க முடியுமா? அவருக்கு பேச தெரியல, அவருக்கு செயல்பட தெரியல. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டீங்கன்னா அவரை அவருடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவருக்கு பெருசா அரசியல் ஞானம் கிடையாது, நம்ம இங்க உள்ள வந்தோம்னா அப்படியே அவங்களால தூக்கி போட்டு நம்ம அந்த இடத்துல நுழைஞ்சு நம்முடைய ஆதிக்கத்தினுடைய கொடியை நாட்டிடலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் வந்தீங்க. ஆனா வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுடைய பரப்பு வேகல அப்படின்ட்டு. உடனடியாக நீங்க என்ன பண்றீங்கன்னா வெளியே போயிடணும்னு ஐயோ அம்மான்னு கத்துறீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ செகண்ட் பார்ட் வரதா இருக்குது, வரட்டு பார்த்துக்கலாம். அதுக்கும் நம்ம பதில் கொடுப்போம். நீங்க இதோடு நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களை மாதிரியான ஆட்கள், எனக்கு ஜெகதீசனா இதுக்கு முன்னாடி தெரியாது. தமிழக வெற்றிக்கழகம் தான் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பே கொடுத்தது. இன்னைக்கு ஜெகதீசன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இடத்துல நீங்க நேரடியாகவோ சரி மறைமுகமாவோ சரி தளபதியால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீங்க இந்த கட்சிக்காக ஆரம்பத்துல இருந்தே உழைச்சவர் கிடையாது, இயக்கத்துக்காக உழைச்சவர் கிடையாது, தளபதிக்காகவே உழைச்சவர் கிடையாது. உங்களிடம் ஒரு திறமை இருந்தது. அந்த திறமையை அவங்க பார்த்தாங்க, பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த திறமையோடு ஒட்டி கொண்டு உங்களுடைய ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர் மோசமாக இருந்துச்சு. நல்ல திறமை மோசமான கேரக்டர். அதனால உங்களை மறுபடி புறக்கணிச்சாங்க. நீங்க உண்மையிலேயே பொறுமையோடு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆனா பொறுமையில இருந்து நீங்க தலகால் புரியாம பேசுறீங்க. உங்களுக்குன்னு சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்கு, அதை காப்பாத்திக்கோங்க. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்து மேல நீங்க விமர்சனங்களையும் தாவேக மேல அவதூறு பரப்புறோம், அதன் காரணமாக வேறு கட்சிகளுடைய அட்டென்ஷன் கிடைக்கும், அதனால உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும்னு நீங்க தவறாக கருதி அப்படி நீங்க நினைச்சு நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவதூறு பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறதான் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நீங்க பரப்புனீங்கன்னாலும்
உங்களுக்கு பதில் தருவதற்கான ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.